பிரணாம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நாம் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகம், அதாவது நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நமது ஒட்டுமொத்த விதி. அதுக்கு கீழே 2 டைட்டில், சமுதாய மாற்றம் மற்றும் மனித குலத்தின் எதிர்காலம். ஓகே, லெட்ஸ் see. பார்க்கலாம். சமுதாய மாற்றம். ஆன்மீக ஆர்வலர்களாக நாம் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் நமது பங்கை அளிக்கிறோமா, அல்லது நமது தனிப்பட்ட வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோமா? இது கேள்வி. பதில் என்ன பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் டெல்லியின் மக்கட்தொகை முழுவதையும் மாற்ற நினைக்கிறீர்கள், அதாவது உங்களிடம் அந்த திறமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் மாறவில்லை என்றால் அது நன்மை பயக்குமா? அல்லது என் மனைவி வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் மற்றொருவரின் மனைவியை கவனித்துக் கொள்கிறேன் என்பீர்களா? ஆக, பெருந்தன்மை என்பது முதலில் நம்மிடமிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன் நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். யாருக்காவது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டுமெனில் உங்களிடம் 10 லட்சம் ரூபாயாவது இருக்க வேண்டும். உங்களிடம் பணமே இல்லை என்றாலும் நீங்கள் யாருக்காவது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க நினைத்தால் அது தற்பெருமை தவிர வேறொன்றும் ஆகாது. நீங்கள் யாரையாவது கொள்ளையடித்தால்தான் மற்றவருக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு மன நிம்மதி இல்லை என்றால் அந்த நிலையை மற்றவர்கள் முன் எப்படி பிரதிபலிக்க முடியும்? ஒரு வகுப்பறையில் நுழைந்த உடனேயே ஒருவித பதட்ட நிலையை ஏற்படுத்தும் சிலர் இருக்கின்றனர். பேராசிரியர்கள் பலரும் கூட அவ்வாறு இருக்கின்றனர். அவர் கொண்டு வரும் சூழ்நிலை காரணமாக அவர் மீண்டும் ஒருபோதும் வரக்கூடாது என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அவர்களது சுபாவம் அப்படி. சில ஆசிரியர்களின் வருகையை நீங்கள் விரும்புகின்றீர்கள். சில நண்பர்களின் நட்பை அவர்களது சுபாவம் காரணமாக நீங்கள் விரும்புகின்றீர்கள். நாம் பூரணத்துவத்தை நோக்கிச் செல்கின்றோம். எதில் பூரணத்துவம்? வெளிப்புற தோற்றத்திலோ பகட்டிலோ அல்லது மற்ற எதிலுமோ அல்ல. நமது உட்புற சமநிலையில், நமது உட்புற மாசற்ற பண்பில் மற்றும் நமது நடத்தை முறைகளில் முழுமை அடைவதே பூரணத்துவம் ஆகும். ஆரம்ப காலத்தில் பாபுஜி மகாராஜ் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அல்லது வெளிநாட்டவர் பாபுஜி மகாராஜை சந்திக்க வரும்போது அவர்களிடம் அவர் முன் எவ்வாறு அமர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்ல வேண்டும். ஏனெனில் பெரும்பாலோர் தங்கள் கால்களை நீட்டிக்கொண்டு "ஹே பாபுஜி" என்று கூறுவார்கள். இருந்தபோதும் அவர் பொறுத்து கொண்டு மெதுவாக அவர்களை மாற்ற ஆரம்பித்தார். ஆனால் ஒருவேளை பாபுஜியிடம் அந்த அடிப்படை கலாச்சாரம் இல்லாதிருந்தால் அவர், நீங்கள் முதலில் எவ்வாறு முறையாக அமர்வது என்பதை கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று கூறியிருப்பார். முதலில் நான் குறைபாடற்றவனாக மாற வேண்டும். நான் என்னுள் ஒரு சமநிலை உடையவனாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் மென்மேலும் அதிகமாக எதிர்பார்ப்பவனாகவும் திருப்தியற்றவனாகவும் இருந்தால் நான் இருப்பதை விட என்னை உயர்ந்தவனாக நினைக்கிறேன். நம்மை நாமே தனித்தன்மை வாய்ந்தவராக எண்ணிக்கொள்வதால் தான் அதிருப்தி ஏற்படுகின்றது. அது அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. நான் தனிப்பட்ட முறையில் நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகின்றேன். உங்களை யார் நியமித்தது? முதலில் நீங்கள் குறைபாடற்றவராக மாறுங்கள். அதன் பிறகு பார்க்கலாம். உலக அமைதியை எவ்வாறு ஏற்படுத்துவது என்று பாபுஜி மகாராஜ் எழுதிய கடிதத்தை படிக்க நான் உங்கள் அனைவருக்கும் பரிந்துரைக்கின்றேன். 1957 ஐக்கிய நாடுகளின் அமைப்பிற்கு எழுதிய கடிதத்தில் ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் மொத்த உலகின் முழு பிரபஞ்சத்தின் மேம்பாட்டிற்கான வழிமுறையை அவர் குறிப்பிடுகின்றார். நாம் முன்னேறும் போது நமது சமநிலை மற்றும் நமது உள்நிலையானது இந்த சிறு வட்டத்தை கடந்து செல்கின்றது. ஒருமுறை பாபுஜி மகாராஜ், இந்த பிரணாகுதியானது நிலவிற்கு அல்லது வேறு கோள்களுக்கு அல்லது வேறு பிரபஞ்சத்திற்கு கூட செல்லும் என்று ஒருவரிடம் குறிப்பிட்டார். நான் இப்போது கூறப்போவது இந்த கேள்வியுடன் சம்பந்தப்பட்டதல்ல என்பதை உங்களில் பலரும் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு இடைச்செருகல் தான். ஒளியின் வேகத்திற்கான சூத்திரம் என்ன? ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க தேவையான நேரம் 0 என்றால் அந்த வேகத்தை எவ்வாறு கூறுவீர்கள்? அது ஒரு முடிவற்ற வேகம் அல்லவா? ஐன்ஸ்டைன் விதிப்படி ஆற்றல் என்பது
ஒளியின் வேகத்தினை 2 மடங்காக்கி அதனை நிறையுடன் பெருக்குவதாகும். அதாவது E=mc². இப்போது இந்த சமன்பாட்டில் நீங்கள் அனைத்தையும் புகுத்தும் போது என்ன நிகழ்கின்றது? டிரான்ஸ்மிஷன் பற்றி நாம் நினைத்த மாத்திரத்தில் அது அங்கு நிகழ்வதை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். அதன் மூலம் வரும் ஆற்றல் எல்லையற்றது. எனவே இந்த ஆற்றலின் மூல முதலும் எல்லையற்றதாகவே இருக்க வேண்டும். இதனை பற்றி மிக தீவிரமாக சிந்தித்து பாருங்கள். நாம் சகஜ மார்க்கத்தின் செயல்திறனை அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்க இயலும். குறைந்தபட்சம் நாம் மோசமான எதனையும் இந்த உலகிற்கு அளிக்கக்கூடாது. நாம் நமது சூழ்நிலையை சுத்தம் செய்ய முயல்கின்றோம். நாம் சுத்திகரிப்பு செய்யும் போது நமக்காக மட்டுமல்ல, நமது குடும்பத்தின் நல்லிணக்கத்திற்கும் துணை புரிகிறோம். பல பெற்றோர்கள் குழந்தைகள் எழுவதற்குள் காலையில் சீக்கிரமாக எழுந்து தங்கள் தியானத்தை முடித்துவிடும் போது அவர்களது குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் அழாமல் சிரித்து கொண்டும் எழுவதை கண்டு அனுபவித்துள்ளனர். பெற்றோர்கள் தங்கள் தியானத்தை புறக்கணித்த தினம் அதன் விளைவு உடனடியாக நிகழ்கின்றது. குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் புன்னகைக்காமல் எழுகிறார்கள், சண்டித்தனம் செய்கிறார்கள். எனவே நமது தியானம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மாஸ்டர் ஒரு முறை எனக்கு சிறைச்சாலையின் சூழல் பற்றிய உதாரணத்தை கூறினார். அந்த சூழ்நிலையானது அங்குள்ள சூழலால் உருவாகின்றது. இது போன்றே மருத்துவமனையின் சூழலானது அங்குள்ள பல நோயாளிகளின் மனநிலை மற்றும் உணர்வு நிலை பொறுத்து அமைகின்றது. எனவே ஒரு விதமான அதிர்வு அங்கு ஏற்படுகின்றது. அந்த சூழல் இன்னொரு வகையானது. ஒரு தேவாலயத்தின் சூழலை பாருங்கள், அங்குள்ள சுற்றுச்சூழ்நிலையை பாருங்கள். நாம் ஒரு கோயிலுக்குள்ளோ அல்லது தியான கூடத்திற்குள்ளோ செல்லும் போது ஒரு விதமான புனித நிலையை உணர்கின்றோம். எனவே நாம் எவ்விதமான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் என்பது நம்மை பொறுத்தே அமைகின்றது. நாமவே இதனை உருவாக்குவதில்லை. ஆனால் நாம் எண்ணாமலேயே வெளிப்புற சூழ்நிலையை மாற்ற நாம் எதுவும் செய்யாமலேயே இது நிகழ்கின்றது. இது தானாகவே நிகழ்கின்றது. ரோஜா எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் நறுமணம் செல்கின்றது. நான் எங்கு சென்றாலும் என்னுள் இருப்பது என்னுடன் செல்கின்றது. நான் முட்டாளாக இருந்தால் எனது முட்டாள்தனம் என்னுடன் செல்கின்றது. நான் ஒரு நகைச்சுவையாளனாக இருந்தால் எனது நகைக்க வைக்கும் பண்பு என்னை தொடர்ந்து வருகின்றது. மற்றும் மக்கள் அவர் ஒரு நகைச்சுவையாளர் என்று நகைப்பார்கள். சில நேரங்களில் ஒரு நகைச்சுவை நண்பர் வருவதற்கு முன்பே மக்கள் அவர் வருகின்றார் என்று கூறி நகைக்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே இவை நாம் ஏந்தி செல்லும் சில பண்புகளின் விளைவாகும். மனித குலத்தின் எதிர்காலம் பார்க்கலாம். தூய்மையை பற்றிய தனது அருட்செய்தி ஒன்றில் பாபுஜி மகாராஜ் நாம் அனைவரும் அறிவுபூர்வமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் இணைந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். அப்படியானால் கூட்டான சமஸ்காரம் என்று ஏதும் இருக்கிறதா என்ன? ஆம், கூட்டான சமஸ்காரம் என்று இருக்கத்தான் செய்கிறது. நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக சேர்ந்து இருப்பதற்கு நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரை ஒருவர் சந்தித்திருப்போம். அதனாலேயே இப்போது நமது வழிகளும் ஒன்றிணைந்து ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் கடந்த காலத்தில் சந்தித்திருக்காவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. இப்போது நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அல்லவா? ரவுடிகள், குற்றவாளிகளின் குழுவான மாஃபியா கும்பல் மற்றும் முரடர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்துள்ளனர் என்பது உங்களுக்கு ஆச்சரியமூட்டும். அஸ்ஸாமின் கருப்பு சந்தைக்காரர்கள் எவ்வளவு தேயிலையை பதுக்க வேண்டும் என்பதை அறிவார்கள். இந்த விஷயத்தை தென்னிந்தியாவிலும் துபாயிலும் உள்ள யாருக்காவது தெரிவித்துவிட்டு அனைவரும் இப்பதுக்களில் ஒன்றிணைந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் சொந்த லாபத்திற்காக இணைந்து உள்ளார்கள். இதை போலவே தீவிரவாத இயக்கங்களும் ஒன்றிணைந்து உள்ளன. இந்த மாஃபியா கும்பலில் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதை செலுத்தி கொண்டு விவரங்களை பரிமாறிக்கொள்வார்கள். எனக்கு இந்த தொழிலாளர் சங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் கிடைத்தது. நீங்கள் அந்த இலாக்காவிற்கு சென்று வேலையை முடித்து விடுங்கள், அது உங்களுக்கான பொறுப்பு என்று இவ்விதமாக அவர்கள் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள்
ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டியிருந்தாலும் கூட இதில் எனக்கே பெருமை கிடைக்க வேண்டும் என்பார்கள். அதுவே அங்கு ஒரு வருந்தத்தக்க விஷயமாகும். ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் அந்த செயல் நடந்தாக வேண்டும். அதை நாம் அனுமதிக்க வேண்டும். இதில் நாம் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அச்செயல் நடைபெற அனுமதித்தாலே போதும். நாம் அந்த செயல்முறையில் குறுக்கிடக்கூடாது. அறிவுபூர்வமான விஷயமோ ஒழுக்க ரீதியிலான அல்லது ஆன்மீக ரீதியிலான விஷயமோ இந்த இணைவு தன்னிச்சையாகவே நடைபெறும். நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள ஆரம்பித்தவுடன் இந்த இணைவும் தன்னிச்சையாக ஏற்பட ஆரம்பிக்கும். நாம் நமக்குள் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ அது ஒட்டுமொத்தமான உணர்வுகளோடு கலந்துவிடும். அதன் பின் அந்த மொத்த செயல்முறையிலும் ஒரு பகுதியாக நாம் இருப்பதை உணர்ந்து கொள்வோம். அதனால்தான் பாபுஜி மகாராஜ் திரும்ப திரும்ப நம்மிடம் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது என்று கெஞ்சி கேட்கிறார். அவ்விதமான அருட்செய்திகள் பல உள்ளன. எவ்விதமாக உங்கள் உதவி அவருக்கு தேவைப்படுகிறது? பயிற்சியின் மூலம் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இதை செய்தால் மட்டுமே நீங்களோ அல்லது அடுத்த தலைமுறையினரோ மரபியல் மாற்றத்திற்கான தகுதியை அடைய முடியும். பயிற்சியின் மூலம் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இதை செய்தால் மட்டுமே நீங்களோ அல்லது அடுத்த தலைமுறையினரோ மரபியல் மாற்றத்திற்கான தகுதியை அடைய முடியும். அதிர்வலையின் மட்டமே இந்த மரபியல் மாற்றத்திற்கு உங்களை தயார் செய்கிறது. நீங்கள் தற்போதுள்ள அதிர்வு மட்டத்திலோ அல்லது மரபியல் மட்டத்திலோ இருக்கும்போது அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. தியானம் செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். நாம் எந்த அளவு நம்மை சுத்திகரித்துள்ளோமோ அந்த அளவு மரபியல் மாற்றம் மற்றும் மனிதத்தன்மை ஆகியவை நமக்கு ஏற்பட நாம் அனுமதிக்கிறோம். 1981 ஒரு முறை பாபுஜி இதை என்னிடம் கூறினார். இதை நான் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக கூறவில்லை. அவர் ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்லும் போது வழியில் நின்றிருந்த என்னை கடந்து சென்றுவிட்டு அதன் பின் என்னை திரும்பி பார்த்து, நான் மனித குலத்தின் மரபியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றார். அதை கேட்டு நான் அப்படியே திகைப்படைந்து விட்டேன். உயரியலை படித்திராத ஒரு 82 வயது முதியவர் மரபியல் மாற்றத்தை பற்றி பேசுகிறார். பின்னர் ஒளி உலகிலிருந்து மென்குரல்களில் இதே செய்தியை அவர் மறுபடியும் கொடுத்து கொண்டிருந்த போது, ஆம், இதை கூறுவது பாபுஜி தான், இதில் சந்தேகமில்லை. அவர் 1981 என்னிடம் கூறியதே இப்போது ஒளி உலகிலிருந்து மறுபடியும் கூறிக்கொண்டிருக்கிறார் என்றேன். ஆகவே நம்மை தயார் செய்து கொள்வது எதிர்காலத்தில் ஒரு பெரிய விளைவை, ஒரு பெரிய எதிரொலியை ஏற்படுத்துகிறது. நாம் தயார்படுத்தும் சூழ்நிலை நிகழ்காலத்தில், நாம் தயார்படுத்தும் களமே எதிர்காலத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. வேறு சில அருட்செய்திகளில் அவர் உண்மையான செயல்பாடு தொடங்கும் போது, உண்மையான செயல்பாடு என்பதை எந்த அர்த்தத்தில் கூறுகிறார் என்று எனக்கு தெரியாது. உண்மையான செயல்பாடு தொடங்கும் போது நீங்கள் உங்களை தயார்படுத்தி இருந்தாலே அதை தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூறுகிறார். உங்களை தயார்படுத்தி இருந்தாலே அதை தாக்குப்பிடித்து மீண்டு வந்து ஜீவிக்க முடியும். ஏதோ பெரிதாக ஒன்று நடக்கப் போகிறது என்பதே இதன் அர்த்தமாகும். இது பயப்படுவதற்குரிய விஷயம் அல்ல. தயவு செய்து பயப்படாதீர்கள். ஒழுங்காக தினம்தோறும் தியானம் செய்யுங்கள். எதிர்காலத்தில் நமக்கு எது நடைபெற வேண்டுமோ அது நடக்கட்டும். அதன் செயல்பாட்டை நாம் விரைவுபடுத்த முடியாது. ஆனால் நாம் எங்கிருந்தாலும் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்து இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவோம். ஒரே இடத்தில் 100,000 மக்கள் கூடி இணைய வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி ஒன்று நடைபெற்றால் அது நடக்கட்டும். நீங்கள் 50,000 பேருக்கு மத்தியில் அமர்ந்து தியானம் செய்தாலும் நீங்கள் தனியாகவே தியானம் செய்கிறீர்கள். நீங்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். நான் தனியாக இருந்தாலும் 50,000 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் நான் என் இதயத்தை தானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் சொல்வதைப் போல நமக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கை சிறிதளவு இருக்கிறது. மரபியல் மாற்றத்தை பற்றி சுமார் 15 - 20 அருட்செய்திகளை பாபுஜி மகாராஜ் அளித்திருக்கிறார். இது
80 அல்லது 90 வயதில் உள்ளவர்களையும் சேர்த்து அபியாசிகள் அனைவருக்குமான செய்திகளே என்றாலும் முக்கியமாக இளவயதினருக்கு உரியவை என்றே நான் எண்ணுகிறேன். 1981 பாபுஜி மகாராஜ் என்னிடம், நான் மனித குலத்தின் மரபியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி முதலாக மரபியல் மாற்றத்தை பற்றிய விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்திய போது எனக்கு கிட்டத்தட்ட உங்கள் வயதுதான் இருக்கும். ஒரு நிமிஷம். மயக்க மாட்டாங்களே. ஓகே, நோ ப்ராப்ளம். பாபுஜி மகாராஜ் என்னிடம், நான் மனித குலத்தின் மரபியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி முதலாக மரபியல் மாற்றத்தை பற்றிய விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்திய போது எனக்கு கிட்டத்தட்ட உங்கள் வயதுதான் இருக்கும், அதாவது 20 அல்லது 21 வயது. அப்போது அதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அவர் விசேஷ மகா புருஷர் ஆதலால் எதையும் செய்யக்கூடிய தன் திறமையை வெளிப்படுத்தி என்னை கவர முயற்சிக்கிறார் என்றே எண்ணினேன். நான் விஞ்ஞானம் படிக்கும் மாணவனாக இருந்திருந்தால் அது என்னை வெகுவாக கவர்ந்தது இருந்ததால் நான் விஞ்ஞானம் படிக்கும் மாணவனாக இருந்ததால் அது என்னை வெகுவாக கவர்ந்தது. ஆனால் இந்த கேள்வி என் மனதில் இருந்தது, இவரால் இந்த உலகத்தில் மரபியல் மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்? இதை செய்வதற்காக அவர் எவ்வாறு திட்டமிடுகிறார்? படிக்க நல்லா இருக்கு, அருமையா. நாம் ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருக்கிறோம். மேலும் மரபு வழி வந்த மரபு குறியீடுகளுடன் கூடிய ஒரு சிக்கலான அமைப்பை உடைய ஜீவனாக இருக்கிறோம். ஏற்கனவே உள்ள மரபியல் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது எப்படி? அது ஏற்கனவே முடிவான அமைப்பு. அதை எவ்வாறு மாற்றுவது? அணுக்களில் பிரிவுகள் ஏற்படும் போது, அதாவது அதிலுள்ள குரோமோசோம்களில் பிரிவுகள் ஏற்படும் சமயத்தில் திடீரென்ற அல்லது உடனடியான மரபியல் மாற்றம் ஏற்படும் என்று நாம் நம்புகிறோம். அது ஒரு முக்கியமான தருணமாகும். ஆனால் அந்த தருணத்தை தவறவிட்டு விட்டால் இந்த மகத்துவம் வாய்ந்த மாஸ்டர்கள் பின் எவ்வாறு இந்த மரபியல் மாற்றத்தை கொண்டு வருவார்கள்? அதை பிரணாகுதியின் மூலமாக, டிரான்ஸ்மிஷனின் மூலமாக, அவர்களது சக்தியின் மூலமாக கொண்டு வர முயற்சித்தால் அதில் தோல்வியை சந்திப்பார்கள். அபியாசிகள் ஒத்துழைக்காத வரையில் எந்த மாஸ்டராலும் தனது கனவு திட்டங்களில் வெற்றி பெற முடியாது. அபியாசிகளின் ஆற்றல் இறையாற்றலுக்கு குறைவானது அல்ல. ஏனென்றால் நமது மனதின் அடிவேரில் ஆதியில் ஏற்பட்ட முதற் சலனத்தின் இயக்கம் இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை கூறலாம். போருக்கு முன் பகவான் கிருஷ்ணர் துரியோதனனை சந்தித்து அவனை சமாதானப்படுத்த முயன்றார். தயவு செய்து நீ இதை செய்ய வேண்டாம். ஆனால் துரியோதனன், கிருஷ்ணா, நீர் யார் என்பதை நான் அறிவேன், உங்கள் திறமைகளையும் அறிவேன், இந்த போரிடும் முயற்சியில் நான் தோல்வியை சந்திப்பேன் என்பதையும் அறிவேன், எது நல்லது என்பதை எனக்கு தெரியும் என்றான். என் கடமை என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் அவ்வழியில் என்னால் செல்ல முடியாது என்றும், நான் என்ன செய்யக்கூடாது என்பதும் எது அதர்மம் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் அதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது என்றும் கூறினான். கிட்டத்தட்ட நாம் அனைவரும் துரியோதனனை போலவே இருக்கிறோம். நமக்கு எது சரி என்பது தெரிந்தாலும் பல சமயங்களிலும் நாம், எனக்கு இது சரி என்று தெரியும், ஆனாலும் என்னால் இதை செய்ய முடியவில்லை, என்ன செய்வது? பல சமயங்களில் நான் சிலவற்றை செய்யக்கூடாது என்பதை அறிந்தும் கூட அதை தவிர்க்க முடியாமல் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறோம். ஆகவே யார்தான் சரியான விதத்தில் இருக்கிறார்கள்? டிரான்ஸ்மிஷன் செலுத்தக்கூடிய திறமையுள்ள மிக உன்னதமான மாஸ்டர் எனக்கு இருந்தாலும், அவரிடம் நான் பிரார்த்தனை செய்தாலும் கூட அது வேலை செய்யவில்லை என்றால் அது எதனால் ஏற்படுகிறது? அது ஏனென்றால் அதை நான் தான் தடுத்து கொண்டிருக்கிறேன். என் எண்ண சக்தி அதிக ஆற்றல் வாய்ந்ததாக இருப்பதால் மிக உன்னதமான மாஸ்டராலும் கூட என்னை மாற்ற முடியவில்லை. விருப்பமில்லாத யாரையும் மாற்றுவது என்பது முடியாத காரியம். மாற்றம் என்னும் இந்த மிக பெரிய செயல்முறையில் நாம் விருப்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பங்கேற்க வேண்டும். என் ஆழ்மனதில் அதற்கான விருப்பம் இருக்கிறதா? மாற்றம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நான் அதை விரும்ப வேண்டும்.
நாம் பாபுஜியின் ஒரு அருட்செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். தேதியை குறித்து கொள்ளுங்கள். வீட்டிற்கு திரும்பிச் சென்ற பிறகு அதை மறுபடியும் புத்தகத்தில் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இந்த அருட்செய்திகளை உங்களில் எத்தனை பேர் படித்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இதை உங்களில் பெரும்பான்மையினோர் படிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அருட்செய்தி சனிக்கிழமை மே 19, 2001 காலை 8 மணிக்கு அளிக்கப்பட்டது. இது மாணவர்களான உங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நீங்கள் வாசித்தாலோ அல்லது வாசிக்கும் போது ஊன்றி கவனித்தாலோ நான் ஏன் இவ்விஷயத்தை முக்கியமாக உங்களிடம் பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரிந்துவிடும். இது மாணவர்கள் கருத்தரங்கில் நடைபெற்ற சில விஷயங்களை சொல்றாங்க. பாபுஜி மகாராஜ் கூறுகிறார், ஒரு புதிய இனம் உருவாக இருக்கிறது. அவ்வினம் தன்னை நேர்மையற்ற செயலில் ஈடுபடுத்திக் கொள்ளாத விதத்தில் மனோபலமிக்கதாக இருக்கும். மரபியல் மாற்றம் ஏற்பட்டு அத்தகைய இனம் உருவாவதற்கு மிக அதிக காலம் ஆகும். உண்மையிலேயே ஒரு புதிய மனித இனம் இந்த பூமியில் உள்ள அனைத்து இடங்களிலும் தோன்றுவதற்காக இச்செயல் தனது போக்கின்படி படிப்படியாக நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய வேலை, ஆனால் அது எதிர்பார்த்தபடியே நிறைவேறும். இதை போன்றவர்கள் நம் மிஷனில் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவர்களே நாளைய பொறுப்பாளர்கள். இண்டிகோ அல்லது கருநீல குழந்தைகள் என்று அழைக்கப்படும் அவர்கள் மிக அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அதை மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்துவார்கள். அது மட்டுமல்லாது ஆன்மீக வளர்ச்சிக்கான மிக விரிந்த இதயத்துடன் இருப்பதும் அவர்களது இயல்பாக இருக்கும். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு அவர்கள் எதிர்காலத்தின் ஒரு அடையாளமாக இருப்பார்கள். இந்த பரிதாபத்துக்குரிய கிரகம் செல்வாக்கிற்கும் அதிகாரத்திற்குமான தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு திருப்தியுறும் பைத்தியக்கார மனிதர்களுக்கு இரையாகி இருக்கிறது. அவர்கள் சுயலாபத்தின் மீதுள்ள கவர்ச்சியால் படைக்கப்பட்டுள்ள இவ்வுலகத்தின் மிக அடிப்படையான சட்டதிட்டங்களுக்கு மதிப்பு கொடுப்பதை விட கூட விட்டுவிடுகிறார்கள். இந்த உலகத்தை எதை நோக்கி திருப்புகிறோம் என்பதை அறிந்தும் கூட அவர்கள் விவேகமற்ற ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை அழிவற்றவர்கள் என்று நம்புகிறார்களா? அவர்கள் சுற்றுச்சூழலை சேதப்படுத்துகிறார்கள், விஷமாக்குகிறார்கள், நாசமடைய செய்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் இவை அனைத்தையும் அறியாததால் அதிர்ஷ்டவசமாக மன அமைதியுடன் இருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டில் பெருகியுள்ள தவறுகளின் நாசகரமான விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த பரிதாபத்துக்குரிய உலகம் மனிதர்களாலும் அவர்களின் தவறுகளால் உருவான கடுமையான நிகழ்வுகளாலும் ஏற்பட்ட காயத்தை ஆற்றிக்கொண்டு விட முடியும் என்று கற்பனை செய்து கொள்வதன் மூலம் இந்த மாற்றத்துக்குரிய வேளையில் மக்கள் தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். இந்த அருட்செய்தி, இதுதான் அந்த அருட்செய்தி. இந்த புக்கு முடிஞ்சது. ஓகேவா? விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்தை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் அடுத்த புத்தகம் ஒன்றை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.